ஏற்புடைமை. ஏற்புடைமை ஏற்புடையதை செய்வதை குறிக்கிறது. அதாவது சரி என்னும் வழியில் வாழ்ந்து தவறானவற்றையும் பாவத்தையும் தவிர்த்து ஏற்புடைமையான வாழ்வு வாழ்வதாகும். ஏற்புடைமையான வாழ்வு உடலுக்கும் மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் வலிமையை கொடுக்கிறது. திருமுழுக்கு யோவான் மக்கள் மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி இறைவனிடம் திரும்ப ஞானஸ்நானம் பெற அனைவரையும் அழைத்தார். அவரது அழைப்பிற்கிணங்க இயேசுவும் இறைவனுக்கு சரியான அனைத்தையும் செய்ய திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வந்தார். இயேசு எந்த நேரத்திலும் பாவம் செய்யாதவராகவும் பரிசுத்தத்தால் நிறைந்தவராகவும் இருந்ததால் திருமுழுக்கு யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். அதற்கு இயேசு, கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதன் பின் திருமுழுக்கு யோவானிடம் இயேசு திருமுழுக்கு பெற்றார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இவ்வாறு தந்தையாம் கடவுள் இயேசுவின் ஏற்புடைமையை கண்டு பூரிப்படைந்து அதை அனைவரும் அறியும் வகையில் வெளிப்படுத்தினார். இது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3, 13 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் மூலம் இயேசு தனது கீழ்ப்படிதலினால் மக்களின் பாவங்களுக்காக தன்னை பலியாக்கும் பயணத்தை தொடங்குகிறார். அப்போது விண்ணிலிருந்து ஒலித்த, இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற குரல் தெய்வீக உறுதிப்படுத்துதல் இயேசு மனிதர் அனைவரின் மீட்பிற்காக சிலுவை மரணம் வரை தமது வாழ்வை தியாகமாக்குவதற்கான வலிமையை கொடுத்தது. இந்த இறைவார்த்தை பகுதி நாம் சரியானதை செய்து தவறானவற்றையும் பாவத்தையும் தவிர்த்து ஏற்புடைமை உள்ள மனிதர்களாக வாழ அழைக்கிறது. இவ்வாறு வாழும்போது இறைவனிடமிருந்தும் பல நேரங்களில் பிற மனிதர்களின் வழியாகவும் உடல், மனம், ஆன்மா ஆகிய அனைத்திற்கும் தேவையான வலிமையை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவுளத்தின்படி நல்லதும் பெரியதுமான காரியங்களை நிறைவேற்ற முடியும். எனவே நம் வாழ்க்கையின் பணிசார் பொறுப்புகளுக்கும் நமது வாழ்க்கை நிலைகளுக்கும் ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்வோம், பிறரை மகிழ்விப்போம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.